அவர்களுக்கு முழுமையான ஏற்பு திறனும் முழு திருப்தியும் இல்லை. புரிந்து கொள்ளணும். அதற்கு அவன் சொன்ன வார்த்தையோ, அவங்க மனம் பக்குவப்படுறது வரை நான் பொறுத்திருக்க தயார் அப்படின்னு இவளை சமாதானப்படுத்துறான். என் வீட்லயும் அப்படித்தான் இருக்கு, அதனால இவங்க ரெண்டும் பக்குவப்படுறது வரை நானும் பொறுத்துக்கிடுதேன். அப்படி இல்லைன்னா நீ என்னைய எப்படி கல்யாணம் முடிப்புங்கிற விவரத்தை சொல்லு, நான் எங்க அப்பாவை மீறி நடத்த மாட்டேன் அப்படின்னு அவனுடைய வார்த்தை. இவன் உள்மனதில் உறுதி இல்லை அப்படிங்கிற குழப்பமான சிந்தனை உன் பிள்ளையினுடைய எண்ணத்துக்குள்ள. இந்த எண்ணம் இப்ப வளர்ந்துகிட்டு இருக்கு. இவனை இனி நம்பக்கூடாதுங்கிற உணர்வு 25% உள்ளத்துக்குள்ள வந்தாச்சு. மெல்ல 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 அது 60% ஆகும் பொழுது இனி வேண்டாம்ங்கிற ஒரு முடிவை உருவாக்கி உங்க பிள்ளைய உங்கள்கிட்ட நான் ஒப்படைச்சிருவேன். செல்வ சிறப்போடும் மகிழ்ச்சியோடும் வாழ்வீர்கள். கால் ஒன்று. கர்மசாமிக்கு மகா கணபதி ஆதியே அந்தமே அருள் பெரும் ஜோதியே. வெற்றி அடைந்து வருவாய் மகளே. என்னைக்கு மங்களமாக உங்களை காண்பேன். நடந்தாச்சு, அமைதியா இருங்க, எல்லாம் நடக்கும், நல்லவே நடக்கும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு திண்டுக்கல் திண்டுக்கல் உனக்கு திண்டுக்கல்லா போய் உள்ள கிளவுக்கர். ஆனந்தம் விளையாடும் வீடு. பழனியா திண்டுக்கல்லா? திண்டுக்கல்னா வரக்கூடாது. அப்போ கால் ஒன்று வரலாம். பழனி என்று அழைப்போம். நண்டுக்கல்லும் திண்டுக்கல்லும். நிலவை பார்த்து வானம் சொன்னது. பாட்டு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? புதுமை அல்லவோ தீண்டாமை என்பது, புதியதல்லவோ அதை நீயும் சொன்னது. சொன்ன வார்த்தையும் இரவல் தானது, நீலகண்டரின் மனைவி சொன்னது. நீலகண்டரின் மனைவி சொன்னது. நிலவை பார்த்து வானம் சொன்னது, என்னை தொடாதே. கால் ஒன்றலாம். வரலாம் அப்படியா? என்னப்பா பிள்ளைகள்லாம் எங்க இருக்கு? ஒரு பையன் சென்னையில் இருக்கான், மற்ற ஒன்று வெளிநாட்டில் துபாயில் ஒன்று. சரி, இப்போ என்ன வேணும்? பணம் வரணும்னு எதிர்பார்த்தேன், கிடைக்குமா? பணத்தை வாங்கி தரேன். அந்த துபாயில் இருக்கானே பையன், அவன்கிட்ட எதுவும் பேசுனியாப்பா நீ? ஏன் பேசல? அக்கா பையன் கொஞ்சம் வீட்டில் மனஸ்தாபம். யாருடைய அக்கா பையன்? கூட பண்ண அவனை மனம் குழப்பி வச்சுருக்காங்களா உன் பையனை? என் பையன், என் பையன் சென்னையில். சரி, மகளை கொடுத்தவனோட அக்கா பையனுக்கு தான் மகள், மூத்த மகள். உன் பொண்ணை அக்கா பையனுக்கு கொடுத்துருக்க. இப்போ உறவு எப்படி இருக்கு? உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கு, ஆனால் அக்கா கிட்ட உறவு. நான் ஒரு பாட்டு பாடினேன், உங்களுடைய உறவுகளுக்குள்ள ஒரு பிரிவு இருக்கு, அது மாந்திரிகம் சம்பந்தமான குறையில் இருக்கு. உன்கிட்ட இருந்து எனக்கு லட்ச லட்சமா பணம் வேணும்டா, அப்படி இல்லைன்னா நீ இருந்தாலும் சரி போனாலும் சரிடா, அப்படி ஒரு முடிவு அங்கே இருக்கு. புரியுதா? கால் ஒன்றுவோம். அந்த பிள்ளைங்களுடைய உள் மனது மலர்ச்சி அடையக்கூடிய நேரம் வந்தாச்சு. புரியுதாப்பா? ஆவணி மாதத்துக்கு உட்பட மனப்பக்குவம் அடைந்து குடும்ப உறவுகள் ஒட்டி வரும். நீ இழந்திருக்கிற பணம் 2.25 மாதத்துல உன்னை அடையும். காவல் நிலையத்துக்கு போகணுமா? கருப்பசாமியுடைய அருளால நானே வாங்கி தரேன். என்னப்பா? பல கோடியா வருதுன்னு சொல்லிட்டு நீ யாருக்கு பணம் கொடுத்தியோ அந்த பணம் தான் வரும். கற்பனையில 500 கோடி வரும், 1000 கோடி வரும்னு நினைத்தால் வரவே செய்யாது.
பேங்க்ல உங்க பேர் இருக்கு, லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கு, அவர் இருக்காரு இதுல, இவர் இருக்காரு, பெரிய மனுஷங்கள்லாம் இருக்காங்கன்னு சொல்லி கற்பனை பண்ணி உன் உள்ளத்தை குழப்பிட்டாங்கப்பா. நீ எவ்வளவு கொடுத்தியோ அந்த பணத்தை வாங்கி தாரேன். ஆனா கற்பனை பண்ண கோடி வராது, அது வெறும் பொய். சட்டப்படி மாபெரும் குற்றம். எல்லாரையும் ஏமாத்திட்டாங்க. ஏமாந்தவங்கலாம் கற்பனை பண்ணி கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கான். அடுத்தவங்கள்ட்ட வாங்கி கொடுத்துட்டு திருநாமம் போட்டு உட்கார்ந்துருக்கான். நீயும் அதுல ஒருத்தன். கால் வந்துட்டு வா. ஆர்பியில பணம் வரும் என்பது சுத்த பொய். அது வரவே செய்யாது. அதனால சிற்சில பலன்களை ஒவ்வொருத்தங்கிட்ட வசூல் பண்ணி வச்சிருக்கிறவன் தப்பிக்கிறதுக்கு நாளைக்கு வந்துடும், நாளை கழிச்சு வரும்னு பொய் சொல்றான். அது கமிஷனர் வர, டிஜிபி வர போயிருக்கு. அவங்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. புரியுதா? அதனால ஆர்பி என்பது பொய். நீ இழந்த பணத்தை வாங்கி தர போ. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு வீண் கற்பனை செய்ய வேண்டாம். இது எனக்கு வேண்டாம். இதெல்லாம் எனக்கு தேவை. புண்ணியமே. இதெல்லாம் அந்த உலகத்துல உயர்ந்த சேவை. புண்ணியமாக நடக்கும், வெற்றியும் கிடைக்கும், ஆனந்தமும் பிறவாள். அதே திண்டுக்கல் எல்லை உடல்நிலை பாதிக்கப்பட்டு வருது. உனக்கு திண்டுக்கலா? ஸ்கூல் எங்க இருக்கு? உங்க வீடு பக்கமா? உங்க தெருவில் இருக்கோ? தெருவில் என்ன ஸ்கூல் இருக்கு? கால் வந்துவா. நீ தான் குறிக்குடையவன் நீந்தானான்னு கேட்கத்தான் கன்ஃபார்ம் பண்ணேன். கேட்டே ஒண்ணுமே வேண்டாம். யார் இது? வாங்க, பக்கத்தில் வாங்க. அண்ணன் பெரியவர் பக்கத்தில் வரோம். உன் பையனுக்கு நல்ல வாழ்க்கையும் தொழிலும் அமைச்சு தரேன்ப்பா. மனைவிக்கு எந்த ஆபத்தும் வராது, காப்பாற்றி தரேன், கவலைப்பட வேண்டாம். ஆமாம். சரி. கோயிலுக்கு போய் அன்னதானம் சாப்பிட போனதுக்கு கால் வந்துட்டு வாங்க. நீ நின்னுக்கா. டே, நீ ஒரு படித்தவனை. எத்தனை படிச்சிருக்கடா? நல்லா படிச்சிருக்கியாடா? 5 வருஷம் படிச்சியா? அதில் நோயுற்று தளராமல் ஆயுளுக்கு கண்டமில்லாம காப்பாற்றி தரேன். இவனுக்கு வருமானத்துக்கு வழியை வகுத்து தரேன். இருக்கிற கடனை தீர்த்து தந்துடுறேன். வேற என்ன வேணும்? குடும்பம் ஒன்று சேரும், வெற்றியாக இருக்கலாம். வந்து சேருவாங்க. தம்பி, மனதை கொஞ்சம் திருத்து, நல்லாயிருவேன். வெற்றி உண்டு, கிடைக்கும். அக்கா கருப்பசாமின்னு பேர் வச்சுக்கா. சொந்த ஊர்ல இரு, வேற எங்கேயும் போகாத, செட் ஆகாது. போ. ஓகே, உட்காரலாம். போயிட்டு வாங்க. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு கோபின்னு சொல்லுது. கோபி குரல் கேட்டது. கோபி செட்டிப்பாளையம். அதான கோபிங்கிறது? அதானப்பா. கால் வந்துட்டு வா தம்பி. யாரெல்லாம் வந்தீங்க? காது கொடுத்து கேட்டேன். என்னடா வேணும் உனக்கு? குலதெய்வம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன்? படைக்கலாமா? அதனால் என்னடா? கால் வந்துட்டு வா. குழந்தை பற்றி யாரும் கேட்டு வந்தீங்களா? நீங்க தானா? பாட்டு பண்ணன. காது கொடுத்து கேட்டேன். பாப்பா, என்னடா செய்யணும் உனக்கு சாமிக்கு? இப்போ சொன்னா வருத்தப்படுவியாடா தம்பி? வருத்தப்பட்டு தான் ஆகணும். நீ அந்த கோயில் பக்கம் போகக்கூடாது. போனால் பெரிய பிரச்சனை வரும். உன்னை கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. போகாத. கால் வந்துட்டு. அதுக்கு மேலே என்கிட்ட கேட்காத. உண்மை தானே சொல்லணும். என்னடா? ஓ, இந்தா 6 மாதத்துக்கு பிறகு தானாக அழைப்பார்கள். இணைப்பே நான், உயர்வாய் நீ. ஓ, இந்த பணம் கண்ணு பணத்து மேலே வந்துச்சுல? வந்துச்சா வரலையா? அப்படி வச்சுக்கா. நல்லா இருக்கா? புண்ணியம் அடையட்டும், எல்லாரும் சந்தோஷமா இருக்க. கர்பசாமிக்கு குழந்தை கேட்டு வந்தவர்கள். உன் பேர் என்னம்மா? மோகனப்பிரியா. அருமையான பேர்மா. கால் வந்துட்டு வாச்சலாம்.
வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாள், உள்ள கோவிலிலே உறைந்திருப்பாள். கள்ளமில்லாமல் தோழும் அன்பருக்கே அள்ளி அறிவை தரும் அன்னையும் நீயே. வாணி சரஸ்வதி மாதவி பாதவி பாகதீஸ்வரி மாலினி. நீ படித்த படிப்பின்படி, அனுபவ படிப்புல இந்த சூழ்நிலை இருந்தா, ஒரு குழந்தை பிறந்தா நமக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிற ஆராய்ச்சி உன் உள்ளத்துக்குள்ள அடிக்கடி வருது. வருதா? கடவுள் கொடுக்கிற பிள்ளைய நீ ஏன்டா ஆராய்ச்சி பண்ற? உன் மனத்தை முதல்ல என் பக்கம் சரணாகதியா கொண்டு வா. காலில் வந்துட்டு வா. அம்மா, மருத்துவ செக்லாம் பண்ணிட்டீங்களா? என்ன சொன்னாங்க? அப்படியா? அதை பத்தி நீ என்னடா ஆராய்ச்சி பண்ண? பக்கத்துல வா. இந்த அழுதவங்களே எனக்கு பிடிக்காது. கொஞ்சம் பக்கத்துல வா. ஏம்மா, ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். என்ன என்ன தொழில் பார்க்க? ஆசிரியர். டியூஷன் வச்சோன்னா ஃபீஸை கூட்டுவ. என்ன, அது ஓன் தொழில். பொறுத்துக்கா, விஷயம் தானே சொல்கிறேன். ஒவ்வொரு தொழிலையும் தன்னுடைய லாபத்துக்காக ஒவ்வொரு வார்த்தைகளை மனிதன் வந்து போடுறது உலக இயற்கை. உண்மையா கேட்டாத தொழில் தர்மம் அப்படின்பா. எனக்கு பணம் வேணும், உன்னை என்ன சொன்னா மனம் குழம்புவ, அந்த குழப்பத்துக்கு ரிலீஃப் தேடுவ. அப்ப என் சொல்ல நீ கேட்பையா கேட்க மாட்டியா? அதுதான் விஷயம். புரிஞ்சுக்கிட்டியா? உனக்கு கருப்பசாமியுடைய சக்தியால ஆம்பளை பையன் பிறப்பான். புரியா? கலைஞானின்னு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? கலைஞானி. கருப்பசாமி ஆயிடுதா? நான் முதல்ல சரஸ்வதி அம்மாவை பாடுறேன்னா பாடலையா? புரியுதா? கலைஞானி அப்படின்னு வைக்கணும். பொம்பளை பிள்ளை பிறந்தா கலைவாணின்னு வைப்பாங்க. ஆம்பளை பையன் தான்ங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கலைஞானின்னு வை. கால் வந்துட்டு வா. எங்கே போய்விடும் காலம், அது என்னையும் வாழ வைக்கும். உன் இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். புரியுதா? சாதாரண பாட்டுன்னு நினைக்காத. மனக்கதவை திறந்து விடு. உன்னுடைய உள்மனதில் பரந்த மனமாக இரு. வருத்தப்படுற குணத்திலிருந்து விடுதலையாகு. பரிபூர்ணமாக என்னை தியானம் செய். இதிலிருந்து 97ஆவது நாள் உன்னுடைய கற்பத்தில் ஜனனம் உண்டாகும். அதில் கலைஞானி என்னும் கருப்பசாமியாக வந்து பிறப்பான். வெற்றி உண்டு. கருப்பசாமிக்கு தம்பி ஆனந்தமா இரு. அதே திண்டுக்கல் பகுதி தொழில் கடன் சம்பந்தமாக கேட்டு வந்தவங்க. என்ன தொழிலுமா? என்ன தொழில் சம்பந்தமா யார் கேட்டு வந்தா? கடன்கள் சம்பந்தமா யார் கேட்டு வந்தது? என்னது? கோபி கால் வந்துட்டு வந்தான். மாரியம்மா கோயில் எங்கம்மா இருக்கு? பக்கத்துல ஒரு கடை இருக்கு. அது என்ன கடைமா? எண்ணெய் விற்கிற இடம் இருக்கு. அது எங்க இருக்குமா? எண்ணெய் கடை. எண்ணெய் கடை. ஆயில் எல்லாம் தொங்க போட்டிருக்காங்களே, அது என்ன கடை? பெட்டி கடையா? பக்கத்துல எண்ணெய் வியாபாரம் இருக்க, கடலை வியாபாரம்லாம் இருக்க. கால் வந்துட்டு வா. இருக்கா? போயிட்டு வா. ஊடால போனேன், முனியாண்டி வாரம் சடை பிரிச்சு போட்டிருக்கான். கேட்டு பார்ப்போம். மகாசக்தியா நீ வா. என்ன வேணும் உனக்கு? கையை கொடு. தாத்தாவை நினை. கருப்பசாமியை தாத்தாவா நினைச்சுக்கா. கண்ணை முடிக்கா. அறிவான கடன் தான் பெற்றிருக்கிய, முட்டாள்தனமா கடன் பெறவில்லை. நகை நெட்டுகளெல்லாம் பாதிக்கப்பட்டு மனவேதனை அடைந்திருக்கிறீர்கள். ஆண்மகனுடைய உழைப்பால பெரும் லாபமோ பெரிய மகிழ்ச்சியோ கிடைக்கல. அதனால தன்னந்தனியாக இருந்து கண்ணீர் ஒடிக்கின்ற விஷயம் நடக்கிறது. இந்த நிலைகளிலிருந்து உங்களை மாற்றி கடனை தீர்த்தந்தா போதும்ல. கால் விட்டு என்ன நான் வரேனா?
அங்கிருந்து 12 கிலோமீட்டருக்குள்ள நான் கருப்பசாமி இருக்கலாம்ல? எந்த பகுதி அது? கருப்பராயனா, கருப்பசாமியா? கருப்பராயன் தான் கருப்பசாமி. இந்த கனியை உன்னுடைய வீட்ல வச்சுக்கோ. நிறைந்த பணம் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும், உன் கடனை தீர்த்து தாரேன். இந்தா மகளே, பக்கத்துல வா. நல்லா இரு. புண்ணியப்படுவாய், நலமடைவாய், நாயகமா இருப்பாய். கால் வந்துடலாம். கோபி வாடா, காவி கால் வந்துட்டு வாடா தம்பி. டேய் ஐயா, நல்லா இருக்கியா? இந்த ஊர் உனக்கு? ஆ? 1, 2, 3, 4. என்ன ஒரு உன் வீட்டு பக்கம் வாட்டர் டேங்க் இருக்கா? ஆ? நீ இந்த முன்னால வா. இன்னொரு கால் வந்துட்டு வா. ஏய் இருந்துக்கோ. என்னடா பஞ்சாயத்தெல்லாம் பேசுவியா? சரி. கொஞ்ச நேரம் என்னை வாய மூடி இருக்க சொல்லுதியோ? உன்னையும் வாய மூடி தான் இருக்க சொல்லுச்சு. இங்க இல்ல, ஊருக்குள்ள. காலில் வந்துட்டு வா. என்னப்பா வேணும்? ஒன்றும் பிரச்சனை இருக்கு சாமி. ஆ, விற்கணுங்க, பணம் இல்லை. உன் பேச்சுக்கு கட்டுப்பட மாட்டாங்கடா. ஊடால ஒருத்தனை கொண்டு வந்து உன் இடத்த நான் விற்று தந்துருந்தேன். கவலைப்படாத. 3 பேர் விலை வித்தியாசமாக வச்சுட்டான். உண்மையா? அதனால் நல்ல விலை கொண்டு நாயை விற்பது போல் இடத்த விற்று தாரேன். வேற பக்கம் வாங்க பார்த்துக்கோங்கன்னு செட் ஆகணும். இப்போ செட் ஆகாது. முதல்ல இதை விற்றுட்டு என்னைய பார்க்கவா. ஒரு விஷயத்தை நான் முடிச்சு தரேன். சரிண்ணா? என்ன? நல்லா இரு. அப்புறம் ஒன்று கேட்பேன், இந்த வேட்டை எதுக்குடா கொடுத்துருக்க? மானமரியாதை காக்கிறதுக்கு தான். அப்படி சொல்லக்கூடாது. ஏன் அதுக்கு வேற வேட்டி கொடுத்த வேண்டியதானே? காய் வேட்டி ஏன் கொடுத்துனேன்? சொல்லு. ஏன் கொடுத்து? பணம் தரணுமா? உண்மையை சொல்லு. ஏன் கொடுத்துருக்க? பிடிச்சிருக்கு. இந்த வேட்டி கட்டினா என்னம்லாம் செய்யணும், என்னம்லாம் செய்யக்கூடாது. எந்த கோயிலுக்கு பூசாரியா இருக்க? எங்கள் குலதெய்வ கோயில். வேற என்னம்லாம் செய்வ நீ? இந்தா நல்லா இரு. வெற்றி அடைந்து என்னை பார்க்கவா. போ. கால் வந்துட்டாடா தம்பி. உனக்கு மட்டும் ஒரே உத்தரவு, அவன் கேட்குற வரத்தை கொடுன்னு சொல்லிடுது. கால் வந்துட்டு வா. காசு பணம் தந்தாச்சு, சந்தோஷமா இரு. பொண்டாட்டிய என் பொண்டாட்டிய. ஆ, என்னடா வேணும்? கொஞ்சம் அதிகமான பிரச்சனைகள் யாருக்கெல்லாம்? வீட்லேயும் உன் பொண்டாட்டிக்கும் எனக்கு கால் வந்துட்டு. கொஞ்சம் வேறு இடங்களுக்கு நடக்குது. அதான் பொண்டாட்டிய கனவு கண்டேன் நான், கனவு கண்டேன் தப்பான காதல் கனிந்து வர, கனவு கண்டேன் தப்பான காதல் கனிந்து வர, கனவு கண்டேன், கனவு கண்டேன் நான், கனவு கண்டேன். பாட்டு நல்லா இருக்காடா. சிவகங்கை சீமையில் எஸ்எஸ்ஆர் நடிச்சிருக்கிறோம், அப்படிதானே? பாட்டு நல்லா இருக்கா? எதுவும் பொருத்தம் இருக்கா? இருக்கா? பொருத்தம் இருக்காடா? இருக்கா இல்லையா? கால் வந்துட்டு வா. வா. உன் குடும்பத்துக்கு இடைஞ்சலாக யாரோ வந்திருக்கிறாங்கன்னு உன் உள்ளத்துல ஒரு மனக்குழப்பம் இருக்கு. அதுல இருந்து மாற்றி என் குடும்பத்தை ஒற்றுமையாக்கி தரணும், அந்த மனசை மாற்றி தரணும்னு கேட்க வந்திருக்கேன். அதான் தப்பான காதல் கனிந்து வர கனவு கண்டேன்னு நான் பாடுறேன். இப்போ நீ புரிஞ்சிருப்பிய. மாற்றி தந்துடுறேன், தைரியமா இரு. வேற என்ன வேணும்? அதான் கொஞ்சம் ஐயாச்சிலிருந்து கொஞ்சம் வரல, கொஞ்சம் கோயில் எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. வா. அப்பாவும் இறந்துட்டாங்க. அதெல்லாம் என்ன பிரச்சனைன்னு தெரியல. அந்த பிரச்சனையை நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் வாழ்க்கையை நல்லாக்கி தரேன், வருமானத்தை உருவாக்கி தரேன். ஒரு பெரும் தெய்வம் உனக்கு துணை கொடுக்கும். வா. நல்லா இருப்பா. மெல்ல எழுந்துச்சு போ. கர்பதாமிக்கு கோம்பை தூஜி பெற்றம் கூட தானே
உடம்புல உயிர் பயம் வருமோன்னு ஒரு சின்ன எண்ணம் உள்ளத்துல. கால் வந்துட்டு வாமா. இன்னொரு தரம். மான் மகனே கணநீதியே. ஒரு கேள்வி கேட்கணுமே. யாருன்னு பார்ப்போம். பெருமாள் கோயில் எங்கேயாவது இருக்கா? எங்க இருக்கு? உங்க பக்கத்தானா அது? சங்கு சக்கரம் தனித்து வாழ்தண்டு எல்லாம் என் கண்களுக்கு தெரிந்தது. அதனால தான் கேட்டேன். ஏற்கனவே 3.25 ஆண்டுகளாக உடல்நிலையில பல பாதிப்புகள், மனவேதனைகள். இதுல எதுவும் மாய மந்திரங்கள் நடந்துதா? எனக்கு இப்படி நடக்குதா? அல்லது இயற்கையாகவே இருக்குதா? இது ஏன் நடக்கு கருப்பசாமி? அடுத்து எந்த ஆபத்தும் வராம என்ன காப்பாத்தணும். பண விஷயமா நிறைய இடத்துல நான் மாட்டிக்கிட்டேனே. அதுக்கு எனக்கு ஒரு வழியும் கொடுக்கணும்னு நீ கேட்கியா? கால் வந்துட்டு வா. வெள்ளி நிலா முத்தத்திலே விளக்கேறிய. உன் உடல்நிலைக்கு எந்த ஆபத்தும் இல்லாம நான் காப்பாற்றித்தாரேன். அங்கம் பழுதுபடாமல் காக்கிறேன். அந்த நிலைகளுக்கு ஒரு உள்ளத்துக்குள்ள இருந்து உடல்ல இருந்து ஒரு வகையான உணர்வு சக்தி தான் அதுக்கு காரணம். நோய் இல்லை. அதை நான் தணிச்சு தாரேன். தணிந்துடும். புரியுதா? உன் கடனை தீர்த்து வெற்றியாக்கி தாரேன். ஒரு பிள்ளைய பத்தி மனம் குழம்புதியே, என்ன செய்யணும் சொல்லு. கால் வந்துட்டு வா. வந்துருமா? வந்துடும். சரி வா மகளே, ஓடியா. அந்த பணி கிடைக்கும். உன் குடும்பம் தலைக்கும். தலை தூக்கி வாழ்வாய். என்னாலும் உயர்ந்திருப்பாய். இந்த தீர்த்துட்டேன் போ. நல்லா இருக்கு. கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு என் மகனின் வாழ்க்கையை சீர்படுத்தி கொடுன்னு கேட்டு வந்தது யாரு? சிரித்தாலும் போதும் தெய்வங்கள் கூடும். என்னம்மா மகனுக்கு செய்யணும்? என்னம்மா இப்ப ஐயா என்ன செய்தாங்களா அப்படி? பொறுமையா இருக்கா? கொஞ்சம் கண்ணை முடிக்காக்கா, நான் பாக்குறேன். திறந்துக்கா கண்ணை. தேவையில்லாத பொய் நிறைய, அவசியமில்லாத மோதல்கள் நிறைய. புரியுதா? இவனுடைய பழக்க வழக்கத்துல தப்பு, ஒழுங்கீனமான பழக்கம் 2 பக்கமும் இருக்கு. அதை திருத்தி வெற்றியாக்கி தந்தா போதும்ல. கால் விட்டுருவா. அடுத்து வரும்பொழுது ஒரு ஃபுல் பாட்டில் வாங்கிட்டு வந்துரு. ஏன்னு தெரியுதா? ஏன் மகளே? ஏன் அவன் குடிக்காம இருக்கணும்னா இங்க கொண்டு வந்துச்சேன். கர்பசாமிக்கு ஓடு. நல்லா. கர்பசாமி, என் உடல்நிலையில ஒரு சில பாதிப்பு இருக்கு. அதை சரியாக்கி தரணும். கோயிலுக்கு போக வேணும். குழந்தை வரணும் உனக்கு வேணும். உடல்நிலையை சரியாக்கி வாத நீரை நிறுத்திடுறேன். வேற என்ன வேணும்? என்னப்பா பாட்டு பாடின? கோயிலுக்கு போக வேணும். என்ன பாட்டு பாடின? கோயிலுக்கு போக வேணும், குழந்தை வரும், தனக்கு வரும், ஆம்பளை பையன் உனக்கு பிறக்கணும். 9 மாத கால அவகாசம் இருக்கு. கால் வா. கர்பசாமிக்கு வெற்றி வேல் வெல்லுமடா, வினை தீர்ப்பான் வேறனடா. ஆம்பளை பையன் பிறப்பான், வேலவன் அப்படி பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? வேலவன். இந்தா பெரிய 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 சூப்பர் மார்க்கெட் வச்சிருவான். நல்லா இருக்கு. நோயை தீர்த்து தரேன். சந்தோஷமா இருப்போம். வாக்கா, காலைல வந்துட்டு வாக்கா. நல்லா இருக்கா? என்ன வேணும்? யாருக்கு?
யார் உன் பொண்ணு? ம். ஒரு பாட்டு டியூன் போட்டனே. தனனா நின்னல் நன்னே தனனனல் நனனனனன. இது என்ன டியூன்பா? "உமிழா உறவை எண்ணி நாளெல்லாம் வாழ்கிறேன். இது குழந்தை பாடும் தாலாட்டு." உள்ளத்துக்குள்ள வேற ஒரு நினைவு கொஞ்சம் குழப்பிக்கிட்டு இருக்கு. அதை மாற்றி நெறியான வாழ்வை தேடுகிறேன். ஆனா இவ உள்ளத்துல அப்படி இருக்கு, எதிர்பார்த்தி உள்ளத்துல அப்படி இல்லை. புரிகிறதா? காப்பாத்திடலாம் போ. கால் வந்துட்டு வா. என்ன நீ வந்து நிக்க? எந்த ஊர் உனக்கு? அங்கேயே நிலுப்பேன், எனக்கு காது கேட்கும். பாப்பா அழுதாளா? அங்க போய் அந்த கடை பக்கத்துல நிப்பாட்ட ஆட மாட்டான். ஆமா, வெற்றிவேல் முருகனுக்கு. இந்தா மகளே, ஆனந்தமா திருமண வாழ்வை நடத்தி தரேன், குழப்பம் இல்லாம ஆக்கி தரேன் போ. கர்பதாமிக்கு, கர்பதாமிக்கு வாமா. உனக்கு பணம் மட்டும் தான் கொடுக்க சொல்லியிருக்கு. வச்சுக்கா, நல்லா இரு. போயிட்டு வா. தேன் பொத்தை கால் வந்துட்டு வாடா. அத்தானும் நான் தானே. உன்னை அத்தாம்னு சொல்றதுக்கு யாராவது இருக்காளாடா? இருக்காளா? கால் வந்துட்டு வா. எல்லாமே சூடாத்தான் இருக்கு. என்ன செய்ய? உங்க அண்ணன் தான் முண்டிக்கிட்டு வாரான், அந்த பெயரை தட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி உன்னுடைய பணியவும் உன் நிம்மதியவும் தடை போட்டு வைத்திருக்கிறார்கள். அந்த தடை என்னிலிருந்து நீக்கிட்டேன். இன்னிலிருந்து 18 நாளையில வேலைக்கு வேண்டிய முயற்சிகள் வெற்றி அடையும். புதிய வேலைகள் அமைவாய், நிறைந்த சம்பளம் பெறுவாய். நல்லா இருக்கு. பிள்ளைய என்ன வயசு? என்ன பிள்ளை? ஒரு பாட்டு பாடினா உங்க காதுல விழுந்துச்சா? என்ன விழுந்துச்சு? அலைப்பாயுதே மனம் ஏங்குதே ஆசை அவன் காதலிலே. மலேசியா வாசவன் பாடின பாட்டு புரிஞ்சிருக்குமா உங்களுக்கு? கால் நன்றா. நான் கேட்பேன். உன் பையனை நான் திருத்தி தரணும். ஆனா அவன் எடுத்த முடிவு அப்பனும் வேண்டாம் ஆத்தாலும் வேண்டாம், என் இஷ்டத்துக்கு எங்கேயும் போய் வாழ்வேன். எனக்கு எப்படி சாதிக்கணும்னு தெரியும், என் உரிமைகளை எப்படி வாங்கணும்னு தெரியும். அப்படிங்கிறத மனத்துக்குள்ள வச்சுக்கிட்டு மன குழப்பமான நிலைகள்லையும் தந்திரமான வழிகள்லையும் அவன் நடந்துக்கிட்டு இருக்கான். புரியுதா? அவனை திருத்தி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் ஒன்று வரலாம். டாக்குமெண்ட் பத்திரம் சம்பந்தமான ஒரு மன வருத்தம் வரும், அதையும் மாற்றி தந்துடுறேன். கடன்களையும் தீர்த்து தாரேன். பக்கத்தில் வா. உன் பிள்ளை உன்னை விட்டு ஒரு பக்கம் போகாது, ஜெயிக்கா. சந்தோஷமா இருன. அதே கள்ளக்குறிச்சி எல்லை பணத்தை இழந்து மனவேதனை அடைந்த மக்கள் யாருப்பா? வாங்க. எங்கடா பணம் இழந்த? கால் வந்துட்டு வாங்க. கல்யாணம் தோணுமா கேட்டு வந்து யாரும் உண்டா? பிள்ளைகள் தோணுமா? மனம் கனிந்தே நீ நீ தெரியுதியே யாரு? அங்காளம்மன் கோயில் எங்க இருக்குப்பா? அண்ணா தெரியுதாளே, அதான் கேட்டேன். என்னம்மா பிள்ளைகள் எப்படி இருக்காங்க? என்ன விஷயம்? 13 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே போட்டி பொறாமையால் உன் குடும்பம் பாதிக்கப்பட்டது. அதுல ஒருவருடைய மனநிலைகளும் உடல்நிலைகளும் பாதிக்கப்பட்டு உயிர்கண்டம் வரும் அளவிற்கு நடந்தது. அதுக்கெல்லாம் யார் காரணம்? யார் காரணம்? நம்ம சொந்தம் காரணம். யார் காரணம்?
இப்போதைக்கு உன்னுடைய மனநிலைகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறாய். குடும்ப வாழ்வும், சொத்து சம்பந்தமான பிரச்சனையும், கடன்களும் உபாதையாக இருக்கும். இடப்பெயர்தல் நல்லதா? இடத்தை விற்பனை செய்வது நல்லதாங்கிற குழப்பம் உள்ளத்தில் ஓடும். ஓடுதா? கால் வந்துட்டு வா. ஏய்! வாங்க.